ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். மொத்தம் இதில் 30 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஒரு நாள் ஒரு சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வியூ ஆஃப் சிவிஎஸ். ஒரு அவுட்டர் வியூ வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. கார்டியோவாஸ்குலர்ல என்ன மெயினா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அது என்ன பிளட் சப்ளை என்ன அதுன்னு அவுட்லைனா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னா பிளட் வந்து ஃப்ளோஸ் ஃப்ரம் தி த்ரூ அவுட் த பாடிக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுறது வந்து இந்த சிவிஎஸ் தான் வந்து பண்ணுது. அதே அந்த பிளட் சப்ளை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ்க்குலாம் நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் சப்ளை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரிமூவிங் வேஸ்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணுது. இந்த சிவிஎஸ்ல வந்து எதுலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? கார்டியோனா ஹார்ட், வாஸ்குலர்னா பிளட் வெசல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹார்ட் பார்க்கலாம். ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட்டல் ஆர்கன். நம்ம பாடியிலே வந்து ஒரு வைட்டல் ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான். இந்த ஹார்ட் வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன். இது வந்து என்ன பண்ணுன்னா பிளட் பம்ப்ஸ் த்ரூ த சர்க்குலேட்டரி பிளட் சிஸ்டம் ஃபுல்லாமே இந்த பிளட்டை பம்ப் பண்ணுற வேலை வந்து ஹார்ட்டுக்கு தான். இந்த ஹார்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லங்ஸ்க்கு நடுவில் 2 லங்ஸ்க்கு நடுவில் மீடியாஸ்டர்னம் இருக்குது. அந்த மீடியாஸ்டர்னம் உள்ள தான் வந்து நம்ம ஹார்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸாக இருக்கும். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு 4 சேம்பர்ஸாக இருக்கும். இப்போது ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போது ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் பார்க்கும்போது என்னென்னா, இதில் 2 சேம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஏட்ரியம் இருக்குது, ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குது. ரைட் ஏட்ரியம் வந்து எப்படின்னா, அந்த ஏட்ரியம் வந்து தின்னாக இருக்கும், வென்ட்ரிக்கல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ ஏட்ரியமில் தின்னாக இருக்கிற இடத்துல வந்து லோ ப்ரெஷர் தான் வந்து இருக்கும், திக்கான இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருக்கும். இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் தான் வந்து எஸ்ஏ நோடு இருக்குது. எஸ்ஏனா சைனோ ஏட்ரியல் நோடு. இந்த எஸ்ஏ நோடு என்ன பண்ணுன்னா, நம்ம கார்டியாக் இம்பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கார்டியாக் இம்பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம ஹார்ட் பீட்டில் சவுண்ட்லாம் இருக்குல்ல, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இந்த எஸ்ஏ நோடு தான். ஓகேவா? ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்க்குறது சைனோ ஏட்ரியல் நோடு, அதாவது எஸ்ஏ நோடு. ஏவி நோடு எஸ்ஏ நோடு தான் நம்மளுக்கு மேஜராக வந்து ஹெல்ப் பண்ணும். இதான் வந்து சுப்பீரியர் வினகேவா, இன்ஃபீரியர் வினகேவா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரிஸ். ஓகேவா? இது வந்து பல்மனரி வெயின்ஸ். இப்போ எப்படி வந்து இந்த சர்க்குலேஷன் நடக்கும்னா, சுப்பீரியர் வினாகேவா அண்ட் இன்ஃபீரியர் வினாகேவாலேருந்து பாடியில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் வந்து உள்ளே வந்துடும். எங்கள் ரைட் ஏட்ரியமுக்கு வந்து வருது. ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து கீழே போகும். ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கல், இது ஏட்ரியம் வென்ட்ரிக்கல். ஏட்ரியம்லேருந்து ட்ரைகோஸ்பிட் வால்வ் மூலமா வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஓகேவா? இங்கே இருக்க பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த இந்த பல்மனரி ஆர்ட்ரிஸ் மூலமா லங்ஸ்க்கு வந்து போகும். ஓகேவா? லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து வருது. ஏட்ரியமுக்கு வந்தோடனே மிட்ரல் வால் மூலமா நம்ம வென்ட்ரிக்கலுக்கு போகுது. வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாக்கு வந்து போயிட்டு அயோட்டாலேருந்து நம்மளுக்கு ஹோல் பாடிக்கு வந்து ஃபுல்லாக சர்க்குலேஷன் நடக்கும். இதான் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் we are going to see about the left side of the heart. In left side of the heart we have 2 parts. One is left atrium and another one is left ventricle. pulmonary veins-ல இருந்து 2 ரைட் சைடு ஏட்ரியமையும் லெஃப்ட் சைடு ஏட்ரியமையும் செப்பரேட் பண்ணுறது இன்டர் ஏட்ரியல். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுறது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இந்த 2 செப்டம் தான் செப்பரேட் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது வந்து லேயர்ஸ் ஆஃப் த வால் ஆஃப் த ஹார்ட். வால் ஆஃப் த ஹார்ட் வந்து மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. ஹார்ட்டை சுற்றி 3 லேயர் இருக்குது. ஒன்று வந்து பெரிகார்டியம் அவுட்டர் லேயர், மிடில் வந்து மயோகார்டியம், இன்னரில் வந்து எண்டோகார்டியம் இருக்குது. இப்போது பெரிகார்டியம் பற்றி பார்க்கலாம். பெரிகார்டியம் பார்த்திங்கன்னா பெரிகார்டியம்லேயே வந்து 2 லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் பெரைட்டல் லேயர் அண்ட் இன்னர் வெசரல் லேயர். பெரைட்டல் லேயரில் 2 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர், இன்னர் சீரஸ் லேயர். இந்த ஃபைப்ரஸ் லேயர் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்குன்னா திக்காக இருக்கும். அது ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூவால் மேடப் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து இந்த ஃபைப்ரஸ் லேயர் வந்து டயாஃப்ரம் கூட அட்டாச் ஆகிருக்கும். அப்போ தான் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி. ஓகே, ஹார்ட் வந்து ஓவர் ஸ்டிச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபைப்ரஸ் லேயர் வந்து மெயினாக ஹெல்ப்பாக இருக்குது. சீரஸ் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் இருக்கும். அது வந்து எதால் மேடப் ஆயிருக்குன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. இந்த செல்ஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணுது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணுது. இங்கே பெரிகார்டியல் ஸ்பேஸ்க்கு வந்து செக்ரீட் பண்ணுது. இப்போ இந்த பெரிகார்டியம் இருக்குல்ல, இந்த பெரிகார்டியமில் வந்து லேயருக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் இருக்கும். ஏன் இந்த ஃப்ளூயிட் இருக்குன்னா நம்ம ஹார்ட் வந்து ஃப்ரிக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளூயிட் வந்து இருக்குது. இந்த ஃப்ளூயிட் அதிகமானாலும் வந்து பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஓகேவா? அடுத்தது இன்னர் விசரல் பெரிகார்டியம். விசரல் பெரிகார்டியம் வந்து மயோகார்டியம் சர்ஃபேஸ் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எபிகார்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயோகார்டியம் தான் வந்து மிடில் லேயர். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மசில் ஃபைபர்ஸ் விச் ஃபார்ம்ஸ் கான்ட்ராக்டல் யூனிட் ஆஃப் ஹார்ட். அடுத்தது வந்து பேஸ் மேக்கர், அப்புறம் கண்டக்டிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ட்ராக்டல் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கார்டியாக் மசில் ஃபைபர். இப்போ வந்து இதுதான் வந்து கால்குலேட்டட் டிஸ்க். இது வந்து நியூக்ளியஸ். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து கால்குலேட்டட் டிஸ்க். இந்த மசில் வந்து எப்படி இருக்குன்னா கார்டியாக் மசில் ஃபைபர் வந்து
இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இதை வந்து சார்கோலெம்மான்னு சொல்லுவோம். இந்த கார்டியாக் மசில் ஃபைபர் தான் வந்து மெயின் வந்து கார்டியாக் ஃபங்க்ஷனுக்காக கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மசில் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த கார்டியாக் மசிலில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசின். இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து இந்த கார்டியாக் மசில்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், சென்டராக இருக்கும். எண்டோகார்டியம் தான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஹார்ட். ஓகேவா? இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது வால்வ்ஸ் ஆஃப் த ஹார்ட். வால்வ்ஸ் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து ரெண்டு வால்வ் இருக்குது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் அண்ட் செமிலூனார் வால்வ். மொத்தம் 4 வால்வு. இது 2 தான் மெயினாக இருக்குது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் 2 இருக்குது, செமிலூனார் வால்வ் 2 இருக்குது. மொத்தம் 4 வால்வ்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர்னா ஏட்ரியமே வென்ட்ரிகுலரில் இருக்க வால்வ் தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். செமிலூனார் வால்வ் வந்து இருக்குது. அயோட்டாலையும் அப்புறம் பல்மனரி ஆர்ட்ரிலையும் ஓப்பனிங் தான் வந்து செமிலூனார் வால்வு. இது ஏன் செமிலூனார்னு சொல்லி பேர் வந்தது பார்த்திங்கன்னா ஆஃப் மூன் ஷேப்பில் வந்து இருக்கும், அதனால தான் செமிலூனார் அப்படி வால்வுன்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் த ஹார்ட். மொத்தம் மேஜராக பார்த்தீங்கன்னா 5 ஆக்ஷன்ஸ் இருக்குது ஹார்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து கொரோனோட்ரோபிக் ஆக்ஷன். கொரோனோட்ரோபிக் ஆக்ஷனா என்னென்னு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹார்ட் ஹார்ட் பீட் இல்லை ஹார்ட் ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து கொரோனோட்ரோபிக் ஆக்ஷன். ஃப்ரீக்வன்சினா இப்போனா ஒன்று ஹார்ட் ரேட் இன்க்ரீஸாக இருக்கும் இல்லை டிக்ரீஸாக இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹார்ட். இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா ட்ராக்கிகார்டியா சொல்லுவோம், டிக்ரீஸாக இருந்ததுன்னா பிராடிகார்டியா. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னோட்ரோபிக் ஆக்ஷன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் கான்ட்ராக்ட் ஆகுதோ அதை தான் வந்து இன்னோட்ரோபிக் ஆக்ஷன் சொல்லுவோம். ஒன்று வந்து பாசிட்டிவ், 2 டைப் இருக்குது. பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் ஒன்று இருக்குது. பாசிட்டிவ்னா என்னென்னா ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது, நெகட்டிவ்னா டிக்ரீஸ் வந்து இருக்குது ஃபோர்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ட்ரோமோட்ரோபிக் ஆக்ஷன் என்னென்னா கண்டக்ஷன் ஆஃப் த இம்பல்ஸ் டு ஹார்ட் வந்து எப்படி அதோட இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால SA நோடு AV நோடு இம்பல்ஸை வந்து கண்டக்ட் ஆகும், அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னால அதுதான் வந்து இந்த மெயின் ஆக்ஷன் ட்ரோமோட்ரோபிக் ஆக்ஷன். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்னா என்னன்னா இன்க்ரீஸ்ட் இந்த வெலாசிட்டி ஆஃப் கண்டக்ஷன் பண்ணுற வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும், நெகட்டிவ்னா வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பேத்மோட்ரோபிக் ஆக்ஷன்னா எக்ஸைட்டபிலிட்டி ஆஃப் கார்டியாக் மசில் வந்து பார்க்குறது தான் வந்து பேத்மோட்ரோபிக் ஆக்ஷன். எக்ஸைட்டபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில் வந்து எப்படி எக்ஸைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து 2 டைப் இருக்குது. பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் ஒன்று இருக்குது. பாசிட்டிவ்னா இன்க்ரீஸு, நெகட்டிவ்னா டிக்ரீஸ். ஓகேவா? அடுத்தது வந்து லூசிட்ரோபிக் ஆக்ஷன்னா எபிலிட்டி ஆஃப் த கார்டியாக் மசில் டு ரிலாக்ஸ் ஆஃப்டர் கான்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் எப்படி ரிலாக்ஸ் ஆகுது அதை வச்சு 2 இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்னா வந்து இன்க்ரீஸ் இன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கார்டியாக் மசில், நெகட்டிவ்னா டிக்ரீஸ் இன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கார்டியாக் மசில். இதுதான் வந்து ஆக்ஷன் ஆஃப் கார்டியாக் மசில். அடுத்து வந்து பிளட் வெசல் பார்க்கலாம். இப்போ வந்து நான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் வந்து என்ன சொன்னேன், ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் சேர்ந்தது தான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இப்போ ஹார்ட் முடிஞ்சது, அடுத்தது பிளட் வெசல் என்னென்ன பிளட் வெசல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் ஆஃப் ஆர்ட்ரியல், ஏட்ரியல் அண்ட் வீனஸ் சிஸ்டம் வந்து இருக்குது. அப்புறம் கேபிலரிஸ் இருக்குது, எண்ட் ஆர்ட்ரிஸ், anastomosis and collateral circulation. Vessels of arteries and veins என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியல் சிஸ்டம் ஆஃப் சர்க்குலேஷனில் வந்து என்னென்ன ஆர்ட்ரிஸ்லாம் இருக்குன்னா அயோட்டா இருக்குது, ஆர்ட்ரிஸ் இருக்குது அண்ட் ஆர்ட்ரியோலஸ் இருக்குது. வீனஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூல்ஸ், வெயின்ஸ் அண்ட் வீனா கேவா இதெல்லாம் வந்து வீனஸ் சிஸ்டமில் இருக்குது. இது 2 தான் மேஜர். அப்புறம் கேபிலரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரினா என்னென்னா ஆர்ட்ரியல் சிஸ்டமையும் வீனஸ் சிஸ்டமையும் 2த்துக்கும் லிங்க் பண்ணுறது தான் வந்து கேபிலரிஸ். ஓகேவா? அடுத்து வந்து எண்ட் ஆர்ட்ரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஆர்ட்ரியும் வந்து ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கும், ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ஆர்ட்ரி மட்டும் எது கூட கனெக்ட் ஆகாமலே இருக்கிறது தான் வந்து எண்ட் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் வந்து ஃபங்க்ஷனல் டெர்மினல் ஆர்ட்ரி அப்படின்னு இன்னொரு பேர். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆர்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸ் இன் ஸ்ப்ளீன் அண்ட் கிட்னியில் தான் வந்து இருக்குது. அனஸ்தமோசிஸ்னால் என்னென்னா இப்போது ஒரு கனெக்ஷன் பிட்வீன் 2 டியூபுலர் ஸ்ட்ரக்சர், 2 டியூபுலர் ஸ்ட்ரக்சரும் கனெக்ஷன் இருக்கிறது தான் வந்து அனஸ்தமோசிஸ். 2 பிட்வீன் 2 வெசல்ஸ், ஆர்ட்ரி அண்ட் 1 வெயின் 2த்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது தான் அனஸ்தமோசிஸ். அடுத்தது வந்து கொலாட்ரல் சர்க்குலேஷன்னா இப்போ மெயின் ஆர்ட்ரிஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஆர்ட்ரிஸ் வந்து பிளாக் இருக்குன்னா இன்னொரு ஆர்ட்ரிஸ் வந்து வேறு வழியாக நம்ம ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை ஆகுது, அதுதான் வந்து கொலாட்ரல் சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. இது வந்து பிரெயினில் இருக்கோ நிறைய இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதான் பிளட் வெசலோட மேஜரான ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது காம்ப்ளிகேஷன். இந்த வந்து பிளட் வெசல்லாம் காம்ப்ளிகேஷன் எதனால் டிசீஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அயோட்டா அண்ட் ஆர்ட்ரிஸில் வந்து மேஜராக என்ன டிசீஸ் வரும்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வரும். அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாக்னால இல்லைனா வந்து த்ராம்போசிஸ் அதனால் என்ன ஆகுனா நம்ம ஆர்ட்ரி வந்து நேரோ ஆகுறதுனால அங்கே பிளட் சப்ளை வந்து கம்மியாகிடும். இதுதான் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஆர்ட்ரி வந்து நேரோ ஆகுது தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அடுத்தது ஆர்ட்ரியோல்ஸில் வந்து என்ன ஆகுனா மேஜராக ஹைப்பர் டென்ஷன் நடக்கும். இன்க்ரீஸ்டு வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகனால ஹைப்பர் டென்ஷன் வந்து நடக்குது. கேபிலரிஸில் வந்து ஷாக் அண்ட் இடிமா வந்து ஆகுது. வெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ராம்போசிஸ் அண்ட் அனியூரிசம் வந்து நடக்குது. அனியூரிசம்னா என்னன்னா அப்நார்மல் டைலட்டேஷன் ஆஃப் த பிளட் வெசல். ஓகேவா? அடுத்தது வந்து டிவிஷன் ஆஃப் சர்க்குலேஷன் மொத்தம் 2 டிவைட் ஆகுது. ஒன்று வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இன்னொன்று வந்து பல்மனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் தான் நான் என்ன சொன்னேன் அந்த டயக்ராமில் வந்து
ஹார்ட்டில் வந்து எப்படி டீஆக்சினேட்டட் பிளட் ஆக்சினேட்டட் பிளட் வருது அதெல்லாம் சொன்னால் அதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதான் பல்மனரி சர்க்குலேஷன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பிளட்டு வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து வருது. எதுலேருந்து பம்ப்டு ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸ்க்கு வந்து போகுது பிளட்டு. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்செலாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அங்கேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து வருது த்ரோ பல்மனரி வெயின்ஸ் மூலமா. இந்த ப்ராசஸ் அந்த லங்ஸில் நடக்கிற சர்க்குலேஷன் தான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.